நம்மளுடைய வாசல்லையே முக்கோணமாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 ஹோல் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து வீட்டுக்கு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த வீட்டுக்கு கண் வந்து விளக்கில் நம்ம ஊரில் வைப்போம். இதுவே அண்டை மாநிலமான கேரளத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துகிட்டு வந்து விளக்க வீட்டுக்கு வாசலில் விளக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய அந்த சந்தி நேரத்தில் வைக்கிறது. இந்த நேரத்தை வந்து சொன்னோன்னா இது வந்து பாய்சன் டைம், அதாவது விஷ நேரம். அப்போது இந்த விஷ நேரத்தில் நாம் உணவு உட்கொள்ளக்கூடாது. அப்போ இந்த விஷ நேரத்தில் இங்கே பூமியில் ஒரு விதமான விஷ நச்சு சத்துக்கள் உருவாகுது. அப்போ இந்த நீங்கள் விளக்கேற்றுறீங்க பார்த்தீங்களா, ஒரு நல்லெண்ணெயிலையோ, அண்டை மாநிலமான கேரளத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஏற்றுவாங்க. இந்த தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா தூய்மையான காற்றை அங்கே கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல தூய்மையான விஷயங்கள் நிறைஞ்சிருக்கும். அந்த இடத்துல நாம் உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுதோ, அந்த இடத்தில் நாம் அமரும் பொழுதோ நம்முடைய புத்தி நிலை மாறும். புத்தி நிலை மாறும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும். நாம் எல்லாமே அந்த இரவு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த விளக்கேற்றுவதற்கான ரீசன் இந்த நச்சுத்தன்மை போகணும். நம்மளை விட்டு அந்த நச்சுத்தன்மை போனால் சுபம் நம்மளை வந்து சேரும். அந்த சுகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.